ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரெமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. மீனா வந்துட்டு சீதாவோட நிலைமையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை இப்படி கேவலமாக அடிக்கிறது ரொம்பவே தப்பு. இவ்வளோ படிச்சிருக்காரு, இவருக்கு அது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் முத்து வந்துட்டு செமையாக கூப்பிடுறாரு. போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அருண் கிட்ட என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா, அவளை எதுக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்க, அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, பெல்ட்டாலேயே அப்படியே மாடு மாதிரி அடிச்சு விட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அருண் வந்துட்டு செம்மையாக கூப்பிடுறாரு. நீ யாருடா என் ஃபேமிலி விஷயத்தில் தலையிடுறதுக்கு, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எப்படி போக முடியும், கண்டிப்பாக நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ அவகிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அப்படி இல்லைன்னா நீ செஞ்ச தப்பு எல்லாமே உணர்ந்து பின்னாடி தான் அவள் வருவா, அவளை நீ சீக்கிரமாக வரமாட்டா, என் வீட்டு பொண்ணுக்கு இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கோவமாக கத்துறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மீனா வந்துட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுன் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அருண் வந்துட்டு என்ன நீ என்ன வேணாலும் பேசுவேன், ஆனால் நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ தான் சீதாவை மனசு மாற்றி அங்கே வச்சுட்டு இருக்கா, அவள் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா அப்படின்றாங்க. அதனால தான்டா நீ அவளை அப்படி கொடுமைப்படுத்துகிற, இதே காரணத்துக்காக தான் அவளை உங்ககிட்ட வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ தான் அவளோட அருமைனா பொண்ணோட அருமைனா என்னன்னு தெரியும் உனக்கு. கட்டின பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கிறதுல ஒரு ஆம்பளைத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அருண் கிட்ட செம்மையாக சண்டை போடுறாங்க. இதில்